ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 11, அத்தியாயம் 2, மாறும் உடல் மாறாத ஆத்மா, அதன் தொடர்ச்சி. தலைப்பு: உடல் கனவு போன்றது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இதனை நாம் ஒவ்வொரு இரவிலும் அனுபவிக்க முடியும். நாம் கனவு காணும் போது நமது உடல் படுக்கையில் உள்ளது, ஆனால் நாம் வேறு எங்கோ செல்கிறோம். இதன் மூலமாக நமது உண்மையான அடையாளம் உடலில் இருந்து வேறுபட்டது என்பதை நாம் அனைவரும் அனுபவபூர்வமாக உணரலாம். கனவு காணும் போது உடல் படுக்கையில் கிடப்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் வேறு உடல்களில் வேறு இடங்களில் செயல்படுகிறோம். அதுபோன்று பகல் வேளையில் எந்த உடலை வைத்து இரவில் நாம் பயணம் செய்தோமோ அந்த உடலை மறந்து விடுகிறோம். நமது கனவு உடலில் ஒருவேளை நாம் வானில் பறந்திருக்கலாம். இரவில் நாம் நமது இயங்கும் உடலை மறந்து விடுகிறோம். பகலில் கனவு உடலை மறந்து விடுகிறோம். ஆனால் நமது உண்மையான உணர்வு ஆத்மா எப்போதும் நிலைத்துள்ளது. இரண்டு உடல்களிலும் நாம் நமது இருப்பை உணர்கிறோம். ஆகையால் நாம் இந்த உடல்கள் அல்ல என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட உடலில் சில காலம் தங்கியுள்ளோம். மரணத்திற்கு பின்னர் அதனை மறந்து விடுகிறோம். எனவே உடலானது உண்மையில் கனவு போன்றதொரு மன வடிவமைப்பாகும். ஆனால் நாம் இந்த மன வடிவங்களிலிருந்து வேறுபட்டவர்கள். இதுவே தன்னுணர்வு. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், இந்திரியாணி பராண்யாஹூர் இந்திரியேப்ய பரம் மன மனசஸ்து பரா புத்திர் யோ புத்தே பரதஸ்துஷ. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. புத்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனோ, அதாவது ஆத்மாவோ, புத்தியை விடவும் உயர்ந்தவன். பகவத்கீதை 3.42. பேராசிரியர் டர்க்ஹைம் கேட்கிறார், முன்னதாக பொய்யான அடையாளத்தை பற்றி கூறினீர்கள். உண்மையான அடையாளத்தினை ஆத்மா என்று குறிப்பிடுகிறீர்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அதுவே தூய்மையான அடையாளம். உதாரணமாக 78 வருடம் பழமையான இந்திய உடலை நான் பெற்றுள்ளேன். என்னுடைய பொய் அகங்காரத்தினால், அடையாளத்தினால் நான் இந்தியன், நான் இந்த உடல் என்று நான் நினைத்து கொண்டுள்ளேன். இது தவறான எண்ணம். ஒரு நாள் இந்த தற்காலிக உடல் அழிவுற்று மற்றொரு தற்காலிக உடலை பெறுவேன். இவை வெறும் நிரந்தரமற்ற மாயையே. உண்மை என்னவெனில் ஆத்மாவானது அதன் ஆசைகளையும் செயல்பாடுகளையும் வைத்து ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டுள்ளது. பேராசிரியர் தர்காயம் கேட்கிறார், உடல் இல்லாமல் உணர்வு மட்டும் இருக்க முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், முடியும். தூய உணர்வான ஆத்மாவிற்கு ஜட உடல் தேவையில்லை. கனவு காணும் போது நீங்கள் உங்களது தற்போதைய உடலை மறந்து விடுகிறீர்கள். ஆனால் அப்போதும் உங்களுடைய உணர்வு மாறுவதில்லை. ஆத்மா நீரை போன்றது. நீர் தூய்மையானது. ஆனால் அது வானத்தில் இருந்து விழுந்து பூமியை தொட்டவுடன் சேராகிறது. பேராசிரியர் டர்கைம் கூறுகிறார், ஆம். ஸ்ரீல பிரபுபாதா மேலும் கூறுகிறார், அதுபோல நாம் ஆன்மீக ஆத்மாக்கள், தூய்மையானவர்கள். ஆனால் ஆன்மீக உலகை விட்டு விலகி ஜட உடல்களுடன் தொடர்பு கொள்ளும் போது நமது உணர்வு மறைக்கப்படுகின்றது. உணர்வு தூய்மையாகவே உள்ளது, ஆனால் அது மண்ணால், அதாவது இந்த உடலால் மறைக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் மக்கள் சண்டையிடுகின்றனர். அவர்கள் தங்களை உடலுடன் தவறாக அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். நான் ஜெர்மனியன், நான் ஆங்கிலேயன், நான் கருப்பன், நான் வெள்ளையன், நான் இது, நான் அது, இப்படி பல்வேறு அடையாளங்கள். இத்தகு உடல் அடையாளங்கள் களங்கங்களாகும். இதனால் தான் கலைஞர்களும் சிற்பிகளும் நிர்வாண உருவங்களை வடிக்கின்றனர். உதாரணமாக பிரான்சிஸ் நிர்வாண ஓவியம் வரைவதை தூய கலையாக கருதுகின்றனர். அதுபோல ஆன்மீக ஆத்மாவின் நிர்வாண நிலையினை, உடல் அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மை நிலையினை நீங்கள் புரிந்து கொண்டால் அது தூய்மையானது. பேராசிரியர் டர்கைம் கேட்கிறார், உடலில் இருந்து நான் வேறுபட்டவன் என்பதை புரிந்து கொள்வது ஏன் கடினமாக தோன்றுகிறது? தலைப்பு: நான் இந்த உடல் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் அறிவர். ஸ்ரீல பிரபுபாதா கேள்விக்கு விடை அளிக்கிறார். இது கடினம் அல்ல. இதனை நீங்களே அனுபவித்து உணர முடியும். மக்கள் தங்களது மூடத்தனத்தால் உணராமல் உள்ளனர். உண்மையில் நான் இந்த உடல் அல்ல என்பதை ஒவ்வொருவரும் அறிவர். இதை அனுபவித்து உணர்வது எளிது. ஓர் உதாரணம் காண்போம். நீங்கள் தற்போது கருப்பு கோட் அணிந்துள்ளீர்கள். சில நிமிடங்களில் வெள்ளை கோட் அணியலாம். ஆனால் நீங்கள் கருப்பு கோட் அல்லது வெள்ளை கோட் அல்ல. திருவாளர் கருப்பு கோட் என்று நான் உங்களை அழைத்தால் அது எனது முட்டாள்தனம். அதுபோல நானும் எனது வாழ்நாளில் பலமுறை உடல்களை மாற்றியுள்ளேன். முன்பு நான் ஒரு குழந்தையின் உடலில் இருந்தேன். பின்னர் ஒரு சிறுவனின் உடலில் இருந்தேன். இளைஞனின் உடலிலும் இருந்தேன். தற்போது வயதான உடலில் இருக்கிறேன்.
ஆனால் நான் அந்த உடல்கள் அல்ல. இதுவே உண்மையான அறிவு. பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், இருப்பினும் இது கடினமானதல்லவா? நான் இந்த உடல் அல்ல என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டாலும் மரணத்தை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதனை அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டால் மரணத்தை பற்றிய பயம் தங்களிடம் இருக்காது. ஏனெனில் நீங்கள் மரணமடைய முடியாது என்பதை நீங்கள் உண்மையாகவே அறிவீர். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அனுபவம் என்பது ஓர் உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்படுகிறது. உயர் அதிகாரி என்பவர் உயர்ந்த ஞானம் கொண்டவராக இருக்க வேண்டும். நான் இந்த உடல் அல்ல என்பதை ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து உணர முயற்சி செய்வதற்கு பதிலாக பக்குவமான மூலமாகிய கிருஷ்ணரிடமிருந்து, அதாவது பகவானிடமிருந்து நான் அறிவை பெற முடியும். அவ்வாறு நேர்மையான அதிகாரியிடமிருந்து கேட்டு நான் மரணமற்றவன் என்பதை நான் அனுபவித்துள்ளேன். இதுவே பக்குவமானது. பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், ஆம், புரிகிறது. ஸ்ரீல பிரபுபாதா மேலும் கூறுகிறார், தத் விஞ்ஞானார்த்தம் ஷகுரும் ஏவாபி கச்சேத் என்பது வேத அறிவுரை. வாழ்வின் பக்குவ நிலை குறித்த முதல் தர அனுபவத்தை பெற குருவை அணுக வேண்டியது அவசியம். குரு என்பவர் யார்? நான் யாரை அணுக வேண்டும்? யாரொருவர் தனது குருவிடமிருந்து பக்குவமான முறையில் அறிவை பெற்றாரோ அவரை அணுக வேண்டும். இதுவே சீட பரம்பரை எனப்படுகிறது. நான் ஒரு பக்குவமான நபரிடமிருந்து கேட்டு அதே அறிவை எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே விநியோகம் செய்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் வழங்கும் அறிவினை நாங்கள் எவ்வித மாற்றமும் இன்றி மற்றவர்களுக்கு வழங்குகிறோம். பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், கடந்த 20 அல்லது 30 ஆண்டுகளாக உலகின் மேற்கு பகுதியில் ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வம் எழுந்துள்ளது. ஆனால் மற்றொரு பக்கத்தில் பார்த்தால் விஞ்ஞானிகள் தங்களது அணுகுண்டுகள் மற்றும் இதர தொழில்நுட்பத்தை கொண்டு மனித வர்க்கத்தை அழிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் உயர்ந்த குறிக்கோளை நோக்கி மனிதர்களை வழிகாட்ட விரும்பினால் தங்களது விஞ்ஞான கண்ணாடியினை கொண்டு மனிதர்களை ஜடமாக பார்ப்பதை நிறுத்தியாக வேண்டும். அவர்கள் நம்மை உணர்வுடையவர்களாக பார்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான மனித வாழ்வின் நோக்கம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.